அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசி அன்பர்களுக்கு 2 கேது, அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் புதன் ராகு, 9ஆம் இடத்தில் சனி சூரியன் செவ்வாய். சனி பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகியது மிக சிறப்பு. நன்மைகள் இனிமேல் நடைபெறும். 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். தங்களுக்கு விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் தற்போது விலகி நன்மைகள் நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் வளமான பலன்களை பெறலாம். வேலையாட்களை தாங்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர். மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. எந்த அளவுக்கு பாடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இதுவரை 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்த புதன் மிக விரைவில் மீனராசி சென்று நீச்சம் அடைகிறார். விரையாதிபதி நீச்சம் பெறுவது நல்லது. பாக்யாதிபதி குரு வக்கர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்ததால் கஷ்டங்கள் குறையும். நஷ்டங்கள் அனைத்தும் மட்டுப்படும். லாபாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் வரும் நேரம் அற்புதமான நேரம். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுபகாரியங்களுக்காக முயற்சி செய்வீர். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீர்கள். வீடு மனை வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் தீரும். அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் அதிக அலைச்சல், பிரயாணங்கள், சோர்வுகள் வரும். திட்டமிட்ட காரியங்களை செய்ய முடியாது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணத்தின் போது பணம் மற்றும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் களவு போக வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். மன அமைதி உண்டாகும். அனைத்து பிரச்சனைகளிலும் தாங்கள் சகலத்திலும் வெற்றி பெறுவீர்கள். கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன், ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.